கலைஞர் டிவில இருந்து உங்கள் முனீஸ்வரி நிகழ்ச்சி தொடங்க போறோம். யார் வந்திருக்கான்னு பாப்போம். வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. என்னம்மா பிரச்சனை? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து வரேங்க மேடம். எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையா? அந்த நம்பரை சொல்லு. நோட் பண்ணிக்கோங்க மேடம். சொல்லுமா. 99 421 68 245. கலைஞர் டிவில இருந்து முனீஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். கலைஞர் டிவில இருந்தா குழந்தைகளும் இங்க வந்திருக்காங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? ரேஷன் கடைக்கு ஆயில் சீனி பருப்பு வாங்க தானங்க போனா, அதுக்குள்ள அங்க வந்துட்டாளா அவ? அப்ப அவங்க போய் சொல்றாங்களா? அதுதான் நானும் கேக்குறேன் மேடம். போய் சொல்றா உண்மை சொல்றாடா? ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லி அங்க இருக்க மேடம் வந்தா. அததான் நானும் கேக்குறேன். அதான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்க, அதை தீர்க்க தானே நாங்க இருக்கோம். பிரச்சனை நீங்களாவது கேளுங்க. இன்ஸ்டாகிராம திறந்தா ஒரே ரீல்ஸா போடுறா. எந்த வீடியோ பார்த்தாலும் இவதான் வரா. வேலைக்கு போற இடத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னதான் ஆகும். ஒரு 2 போன் 3 போன் பண்ணலாம். 200 300 போன் பண்ணா நான் என்னதான் மேடம் பண்றது? டெய்லி 8 மணி 9 மணி ஆயிட்டா வேகமா போன் பண்ணுவான். என்னமோ எதனா அவசரமா எடுத்தா வர வழியில சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் அந்த பேல்புரி, பானிபுரி இதை கேட்டு டார்ச்சர் பண்றா மேடம். இதெல்லாம் வாங்கி வீட்டுல தின்னுட்டு ஒரு வேலை பார்க்க மாட்டேன்டா. அது சிலிண்டர் ரேட் ஏறிச்சு பாத்தீங்களா? அதுல இருந்து எப்ப பாரு கடையில வேணும் கடையில வேணும் கடையில வேணும். இப்படிலாம் பண்ணா எப்படி மேடம் நான் வாழ்க்கையை ஓட்டுறது? நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். பார்த்தா அதுக்கு டெய்லி வேலைக்கு போற மாதிரி மேக்கப் போட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கிறா மேடம். சரிங்க, புரியுது மேடம். உங்களை பார்த்தா நல்ல மனுஷி மாதிரி தெரியுறீங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது புத்தி போய் சொல்லி மண்டை என்று கழுவி இனிமையாவது ஒழுக்கமா குடும்பம் பத்தி விடுங்க மேடம். வச்சு பேசி பிடிக்காம உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கா பாருங்க. உங்ககிட்ட வந்து சோழியே முடிச்சிருக்கீங்க. நீங்க காமெடி கிமெடி பண்ணலையே. கூட ஒருத்தி வெள்ள வெள்ளையிட்டு வந்திருப்பா. பல்லு மட்டும் நீட்டி இருக்கும், மூஞ்செடி மாதிரி. அவ பல குடும்பத்தை கருத்தவ. அவதான் உங்களோட கூட்டு வந்திருப்பா. ஏதோ பாவம் உங்களை பார்க்க நல்ல மனுஷமான்னு நினைக்கிறேன். நீங்களா புத்தி போய் சொல்லி பத்தி விடுங்க. சரிங்க தம்பி, நான் உங்க லைனுக்கு அப்புறம் வர்றேன். ஏண்டி புருஷன் பேசணும் கேட்டுட்டு தானே இருந்த? ஸ்பீக்கர்ல தானே போட்டேன். ஏண்டி மதுரைக்காரியா? சோத்துக்காரி எங்க இருந்து இங்க வந்த? இப்பவே கண்ண கட்டது. சொல்லுப்பா. என்னடி சொன்ன?